ஒரு குட்டி ட்ரூ ஸ்டோரி சொல்ல போகிறேன். யாரை பற்றின ஸ்டோரினா, மிஸ்டர் கரோலி டாக்கக்ஸ். இவர் ஜனவரி 1910 ஹங்கேரி அப்படின்ற நாட்டில் பிறந்தார். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே துல்லியமாக பொருள்கள் எல்லாம் குறி வச்சு அடிப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டினார். அப்புறம் விளையாட்டு, குறிப்பாக ஷூட்டிங் மீது அவருக்கு ரொம்ப ஈர்ப்பு இருந்தது, முக்கியமாக பிஸ்டல் மீது. இளைஞனாக வளர்ந்த பிறகு நாட்டுக்கு சேவை செய்ய வேணும் அப்படின்ட்டு ஹங்கேரியன் ஆர்மியில் போயிட்டு ஜாயின் பண்ணார். இராணுவத்தில் பணியாற்றும் போது பிஸ்டல் ஷூட்டிங் பயிற்சியில் மிகவும் திறமை காட்டினார். வேகமாக குறி வச்சு சுடுறது, துல்லியமாக சுடுறதுலலாம் ரொம்ப வல்லமை படைத்தவராக இருந்தார். அவரோட இந்த ஷூட்டிங் திறமையை பார்த்துட்டு அவரோட ட்ரெயினர்ஸ் ஓகே, இவரை ஒலிம்பிக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீமில் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஹங்கேரியா நாட்டில் நடந்த நிறைய இந்த பிஸ்டல் ஷூட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணார். பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் லெவலில் ஹங்கேரியனோட பெஸ்ட் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் ஷூட்டராக இவரை தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் 1936 பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் நடக்கவிருந்தது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவரோட எய்மாக இருந்தது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு போகும்போது அவரை அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண விடலை. அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைமில் அவரோட ஆர்மி ரேங்க் குறைவாக இருந்ததுனால அவருக்கு அனுமதி இல்லை. அதாவது ஒரு சர்டைன் ரேங்க் இருக்கணும், ஆர்மி ரேங்க் இருக்கணும். அந்த ரேங்க் இருந்ததுனா தான் அந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்க முடியும். இவருக்கு இல்லாததுனால இவரால் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னபோதும் அவர் மனசு தளராமல் அவர் அடுத்த ஒலிம்பிக்கு ஓகே, அதுக்குள்ளே நம்மளை தயார்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு அவரையே தயார்படுத்த ஆரம்பித்தார். இன்னும் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆர்மியிலையும் நல்ல ரேங்கையும் அவரோட திறமையினால் உயர்த்தினார். ஓகே, லைஃப் நல்ல டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இருந்தது. ஆனால் 1938 இவரோட வாழ்க்கையே தலைகீழாக மாற்றும் ஒரு சம்பவம் நடந்தது. ஆர்மி ட்ரைனிங் நேரத்தில் ஹேண்ட் கிரெனேட் ப்ராக்டிஸ் நடக்குது. யூஸ்வலி கிரெனேட் ரிலீஸ் பண்ணினா சில செகண்ட்ஸ் கழித்து தான் அந்த குண்டு வெடிக்கும். ஆனால் அந்த நாள் அன்எக்ஸ்பெக்டடாக கிரெனேட் கையில் இருந்தபடியே உடனே வெடிச்சிடுச்சு. அந்த பிளாஸ்டில் இவரோட வலது கை பாதி கை துண்டிக்கப்பட்டது. விரல்கள் எல்லாம் நசுங்கிடுச்சு. அதாவது பாதி கை எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதுவும் என்ன கைனா வலது கை. இவர் ரைட் ஹேண்ட் ஷூட்டர். இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து இவர் முழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவரோட கையை பார்க்குறாரு, வலது கையை பார்க்குறாரு, பாதி கை காணும். அதை அவர் பார்த்துட்டு அவரால் அதை தாங்கிக்க முடியல, ரொம்ப அழுகிறாரு. பக்கத்தில் அவரோட நண்பர் சொல்கிறாரு, அவருக்கு ஆறுதல் சொல்கிறாரு, கவலைப்படாத, நான் உனக்கு கையாக இருக்கேன்னுட்டு. அப்போது என்ன சொல்கிறாரு, நான் கை போனதுக்கு அழலை, என்னால் ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அதை நினச்சி தான் எனக்கு இன்னும் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போயிட்டோம். அவர் அதையே நினச்சிக்கிட்டு சோர்வடையலை. சரி, நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் இல்லைன்னா என்ன, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்டில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளில் இருந்து லெஃப்ட் ஹேண்டில் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் டே அவரால் லெஃப்ட் ஹேண்டில் ஷூட் பண்ண முடியல. செகண்ட் டே ட்ரை பண்ணுறாரு, பண்ண முடியல. கன் ஸ்டெடியாக பிடிக்க முடியல, எய்ம் சரியாக வரலை, ட்ரிகர் கண்ட்ரோல் சரியாக இல்லை. ஆனால் அவர் விடலை. டெய்லி ப்ராக்டிஸ், மீண்டும் ப்ராக்டிஸ், மீண்டும் ப்ராக்டிஸ். இவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யார்கிட்டேயுமே இவர் சொல்லலை தான் லெஃப்ட் ஹேண்டில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஒரு வருடத்துக்குள்ளே லெஃப்ட் ஹேண்டில் வேர்ல்ட் கிளாஸ் லெவலுக்கு வந்துடுறாரு. அங்கே ஹங்கேரியாவில் நடந்த ஒரு ஷூட்டிங் கேம் நடக்குது. அங்கே போகிறாரு. அங்கே போனதும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவரை வரவேற்கிறாங்க, அவரை பாராட்டுறாங்க. பரவாயில்ல, இவர் மற்ற பார்ட்டிசிபெண்ட்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நேராக அந்த கமெண்ட்ரி கிட்ட போகிறாரு. அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் அதை அனௌன்ஸ் பண்ணதும் அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க.
அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணி மறுபடியும் ஹங்கேரியாவில் பெஸ்ட் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் ஷூட்டராக ஆகிறாரு. ஓகே, இப்போ இவர் 1940 ஒலிம்பிக்ஸ்க்கு ரெடி ஆகிறாரு. ஆனால் மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு தடை அவருக்கு. என்னன்னா 1940 ஒலிம்பிக்ஸ் கேன்சல் ஆகுது. எதனாலனா வேர்ல்டு வார் 2 காரணமாக. ஓகே, 1944 ஒலிம்பிக்ஸ்க்கு நம்ம எய்ம் பண்ணலான்னு நினைக்கிறாரு. மறுபடியும் 1944 ஒலிம்பிக்ஸ் கேன்சல் ஆகுது. அதே வேர்ல்டு வார் 2 ரீசன்னால். இன்னும் யாராவது இருந்தாலும் விட்டுருவாங்க, ஏன்னா வயசு கூடும், வாய்ப்பு போயிடும். ஆனால் மிஸ்டர் கரோலி பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராக்டிஸ் நிறுத்தலை. ஃபைனலி 1948 லண்டன் சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்குது. அப்போது அவருக்கு வயசு 38. பல வீரர்களுக்கு நடுவில் இவர் நிற்கிறாரு. ஒரு கையை இழந்தவர், லெஃப்ட் ஹேண்ட் ஷூட்டர். முடிவு கோல்டு மெடல். உலகமே ஷாக்கு. ஒரு கை போன மனிதன் உலக சாம்பியன் ஆகிறாரு. சிலர் சொன்னாங்க இது லக்குன்னு. ஆனால் மிஸ்டர் கரோலி அதுக்கும் பதில் சொன்னார். எப்படின்னா 1952 ஹெல்சின்கி சம்மர் ஒலிம்பிக்ஸில் மீண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணார். மறுபடியும் கோல்டு மெடல் வென்றார். இப்போது உலகத்துக்கு கிளியர் ஆயிடுச்சு, இது லக் கிடையாது, ஃபுல் ஆஃப் ஹார்ட் ஒர்க், டேலண்ட், அப்புறம் அவரோட மன வலிமை. ஸோ மிஸ்டர் கரோலி டாக்கக்ஸ் நமக்கு சொல்லும் லெசன் என்னன்னா, வாழ்க்கையில் பிரச்சனை வராதவங்க யாருமே கிடையாது. ஆனால் பிரச்சனை வந்த பிறகு என்ன பண்ணுறோம் என்பது தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். கை போனது அவரை நிறுத்தலை, தடை வந்தது அவரை தள்ளலை. அவர் நினச்ச கோல் மட்டும்தான் அவரை முன்ன கொண்டு போச்சு. அதனால தான் இன்று வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அவரை பற்றி பேசிகிட்ருக்கோம்.